இந்த மது அல்லது போதைப் பொருளினுடைய பாவனையை நான் 4 விதமாக காண முடிகின்றது. ஒன்று, பெற்றோரினுடைய மது பாவனை, ஆசிரியர்களுடைய மது பாவனை, அரசியல்வாதிகளுடைய மது பாவனையை தூண்டும் விதம். 3, 4 சிறுவர்கள் இதற்கு அடிமையாகி போதல். இந்த 4 விடயங்களையும் கருத முடிகின்றது. இவற்றில் கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்துவது சிறுவர்கள் மூலமாகத்தான் இந்த மதுபாவனை பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் சிறுவர்களுடைய வளர்ச்சி, அபிவிருத்தி என்பன பல்வேறு விதமாக நோக்கப்படுகின்றது. சிறுவர்களுடைய வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, உடல் சார்ந்த வளர்ச்சி, உளம் சார்ந்த வளர்ச்சி, மனவளர்ச்சி சார்ந்த வளர்ச்சி, ஒழுக்கம் சார்ந்த வளர்ச்சி, சமூகம் சார்ந்த வளர்ச்சி என்ன நாங்கள் கணிக்க முடியும். அவ்வாறாக கணிக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த பெற்றோர்களுடைய மது பாவனை அவர்களுடைய உள பிரச்சனைக்கு அதிகமாக காரணமாக இருக்கின்றது. குடும்பத்தினுடைய மது பாவித்து குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அவனுடைய உலகத்தை பாதிக்க செய்கின்றது. அவர்களுடைய அந்த மது பாவனைக்கு அவர்கள் செலவிடும் வீதம், பணம் அவர்களுடைய வறுமைக்கு காரணமாக போகின்றது. குறைவான உணவு இவற்றுக்கு காரணமாக போகிறது. ஆகவே உடல் வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது, மனவளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது. பொதுவாகவே குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அல்லது பிளவுகள் ஏற்படும் பொழுது, துஷ்பிரயோகங்கள் ஏற்படும் பொழுது சிறுவர்கள் மனவளர்ச்சியில் பாதிக்கப்படுகின்றார்கள். சமநிலையான ஒரு மனவளர்ச்சியை அவர்கள் தங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. இது ஒழுக்கம் அல்லது அறம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அது காரணமாகி போகின்றது. சமூகத்தில் இவர்களுடைய ஆளுமையை அது வளர்க்க முடியவில்லை. ஒரு பர்சனாலிட்டியை அவங்க வளர்க்க முடியாதனால ஒரு பெருந்தோட்ட சமூகத்தில் அநேகமாக 2 விடயத்தில் தான் பர்சனாலிட்டியை வளர்த்துக் கொள்ள முடியும். ஒன்று பாடசாலை, அடுத்தது ஒரு அரசியல் கலாச்சாரம், பண்பாடு. இவற்றில் 2 விதங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிகமாக எங்களுடைய சமூகத்தில் ஆசிரியர்கள் இந்த மது பாவனைக்கு அடிமையாக போயிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த அரசியல்வாதிகள் பொதுவாகவே அதை ஒரு பண்பாடாக, கலாச்சாரமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். மது அவர்களாலே உற்சாகப்படுத்தப்பட்டு கொடுக்கப்படுகின்றது, தேர்தல் காலங்களில் கொடுக்கப்படுகின்றது. இவற்றை அதிகமாக மாணவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே இந்த 2 மாதிரிகளையும் பின்பற்றும் அவர்கள் 2 மாதிரிகளும் அவர்களுக்கு உள்ளாக வரும் பொழுது இந்த ஆளுமை, அவருடைய ஆளுமை 2 மாதிரிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆளுமை சிதைவே நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றை நாங்கள் உண்மையிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும். என பண்பாடு கலாச்சாரமாக ஒரு விடயம் மாறும் பொழுது அந்த சமூகத்துக்கு அது உள்வாங்கப்படுகின்றது. அத்தோடு சேர்த்து நாங்கள் பார்க்கலாம், இந்த ஆளுமை சிதைவு என்பது உண்மையிலேயே கல்வியில் அல்லது பெருந்தோட்டத்தில் நாங்கள் ஆளுமைகளை பார்க்கும் பொழுது அந்த ஆளுமைகள் சிறுவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். நல்ல ஆளுமைகள் உலகத்துக்கு நல்ல விடயங்களை எடுத்துச் செல்லும். ஆகவே அவர்கள் பார்க்கின்ற மாதிரிகள் பிழையான மாதிரிகளாக இருக்கும் பொழுது அந்த ஆளுமை சிதைவடைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக அந்த கல்வியில் இவர்கள் அதாவது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகின்றது இந்த மது பாவனை. ஒன்று, வீட்டில் இவர்கள் பெற்றோர்கள் பாவிக்கும் பொழுது வீட்டு வேலைகள், அதாவது பாடசாலையில் கொடுக்கப்படும் வீட்டு வேலைகளை இவர்கள் செய்ய முடிவதில்லை. அடுத்தது, வீட்டுக்குள்ளே நடக்கும் பிளவுகள், சச்சரவுகள், கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் இவனுடைய கல்வியை தொடர முடியாத நிலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அதிகமான பணத்தை பெற்றோர்கள் மதுவுக்கு செலவழிக்கும் பொழுது இவர்களுக்கு கல்வி தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்படுத்துகின்றது. ஆகவே நிச்சயமாக இவர்கள் கல்வியிலே நாட்டமில்லாமல் சென்று விடுகிறார்கள். பொதுவாக பெற்றோர்கள் அவ்வாறாக மது பாவிக்கும் பொழுது வளர்ந்த மாணவர்கள் வீடுகளில் இருந்தால் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகின்றது. ஆகவே அவங்க கல்வியை தொடர முடியாத நிலையை கல்வியை விட்டு செல்லுகின்றார்கள். இன்னொன்று, உணவு அவங்களுக்கு அதிகமாக சரியான உணவு கிடைக்காத நேரத்தில் உள ஆற்றல்கள், அவர்கள் இருக்கிற திறமைகள் உண்மையிலே இல்லாம போயிடும். அப்ப திறமைகள் இல்லாம போனால் மற்ற சமூகத்தோட அடைவு மட்டத்தை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலை அவங்களுக்கு. தேர்ச்சி மட்டங்களை நாங்கள் இப்ப பார்க்கிறோம். கல்வியில தேர்ச்சி மட்டங்களுடைய அடிப்படை, இந்த தேர்ச்சி மட்டங்களை அந்த பிள்ளைகள் அடைய முடியாம, சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாம, சேலஞ்சஸ்க்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுத்த முடிகின்றது. ஆகவே இவ்வாறான நிலையில, அதாவது உலக சிறுவர் தினத்தையொட்டி நாங்கள் பேசப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே மிக அதிகமாக பாதிக்கப்படுகின்றது சிறுவர்கள், அவர்களுடைய கல்வி. அதோடு சேர்த்து ஒரு கல்வி ஒரு சமூகத்தினுடைய
ஒரு வெடிவாக காணப்படுகின்றது. ஆகவே சிறுவர்கள் கூடாக இந்த நாளில் இதை பற்றி கட்டாயமாக இதற்குரிய சவாலான விடயங்களை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே மாதிரி ரஞ்சித் சார் கேட்டாரு, இந்த அரசியலுக்கூடாக இது வருகிறதா அப்படின்றது. உண்மையிலேயே அதுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆக வேண்டும். என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே அரசியல் கலாச்சாரம் என்பது பெருந்தோட்டத்துறைகள்ல சரியான அரசியல் கலாச்சாரங்கள் இல்லை. ஆகவே அந்த அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களிலும் அல்லது மற்ற காலங்களிலும் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மது அல்லது மதுவுக்குரிய ஊக்கம் மிக தவறான ஒன்று. இந்த சமூகத்தை சீரழிக்கின்ற ஒரு வடிவா. இன்னொன்று, மது சாலைகளினுடைய அதாவது அனுமதி பத்திரங்கள் அத்தனையும் அரசியல்வாதிகள் கைகளில் இருக்கிறது. அவற்றை தடுக்க முயற்சி எடுத்து, அது ஒரு பெருமுயற்சி. அது நாங்க சின்ன லெவல்ல எடுக்கக்கூடிய முயற்சி அல்ல, அது ஒரு மிகப்பெரிய முயற்சி. அவ்வாறான முயற்சிகளை எடுத்து பொதுவாகவே இந்த பெருந்தோட்டத்துறையினுடைய கல்வியை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வினயமாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.